சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னா, அரசியல் விஷயத்தில் நடந்த அதிசயம், அதிரடி அப்படின்னு சொன்னால், பிஜேபி தலைவர் அண்ணாமலை, அதாவது தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டிருக்காருங்க. அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா, 1998 கோவையில் தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது. அதுக்கு அல் உமாங்கிற தீவிரவாத இயக்கம் காரணமாக இருந்தது. அந்த தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவன் பாஷா அப்படிங்கிறவர். அவர் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருக்காருங்க. அவர் சிறையில் இறந்துட்டார். அவரோட இறுதி ஊர்வலத்தை பேரணி மாதிரி நடத்தி ஒரு ஹீரோ மாதிரி, கதாநாயகன் மாதிரி கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவங்கள தமிழ்நாடு அரசை எதிர்த்து கருப்பு தின பேரணி அப்படின்னு சொல்லி ஒரு பேரணியை அறிவித்து அதை நடத்தினார். வானதி சீனிவாசன், இந்து முன்னணி தலைவர், இவங்கெல்லாம் இந்த பேரணியில் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இந்த மீட்டிங்கை நடத்தினாங்க. இந்த பேரணியை நடத்தினாங்க. இந்த பேரணிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி மறுத்தது. அனுமதி மறுத்ததோடு இல்லாமல், மறுத்த உடனே இவங்க பிஜேபி அண்ணாமலை அதை எதிர்த்து பேரணியில் அனுமதி இல்லைனாலும் நாங்கள் அந்த பேரணியை நடத்துவோம், இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி அந்த பேரணியை தீவிரவாதிகளை ஒரு ஹீரோ மாதிரி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பேரணி நடத்தினாங்க. அந்த பேரணி நடத்தும்போது உடனடியாக தமிழக அரசின் காவல்துறை வேறு வழி இல்லாமல் ஆல்ரெடி தடை கொடுத்துட்டாங்க. தடை மீறினதுனால கைது பண்ணாங்க. தலைவர் வானதி சீனிவாசன், அண்ணாமலை இவங்களையெல்லாம் கைது பண்ணாங்க. கைது பண்ணிவிட்டு தொண்டர்களையும் கைது பண்ணியிருக்காங்க. இது பிரேக்கிங் நியூஸாக தமிழ்நாட்டில் போய்கிட்டுருக்கு. பிஜேபி செய்தி தொடர்பாளரும் இதை வன்மையாக கண்டிச்சிருக்காரு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.